அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதமில்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே. மக்களுடன் மருதன்மெல்லி என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய மக்களுடன் மருதன்மெல்லி என்ற நிகழ்ச்சியில் நாம் முன்னுரையில் ஏற்கனவே தெரிவித்தது போன்று சட்டம் சொல்வது என்ன, குறிப்பாக சொத்து நிலம் தொடர்பாகவும் குடும்ப விவகாரங்கள், குறிப்பாக கணவன் மனைவி அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் சட்டம் சொல்வது என்ன என்பது குறித்தாக நம்மோடு சிறப்பு விருந்தினராக இன்று பங்கேற்றிருக்கிறார். 15 ஆண்டு காலம் இந்த பணியில், வழக்கறிஞர் பணியில் அனுபவம் பெற்ற, நீண்ட நெடிய அனுபவம் பெற்ற என் சங்கீதா ராஜசேகரன் அவர்கள் வழக்கறிஞர். தருமபுரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர். அவரை மருதன்மெல்லி சமுதாய வானொலி அன்பாக வரவேற்கிறது. வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஒரு சமுதாய வானொலி தொடங்கப்பட்டு முதல் நிகழ்ச்சி சட்டம் தொடர்பான நிகழ்ச்சி மக்களுக்கு கொடுக்கிறோம். அது உங்கள் மூலியமா கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சு, இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு குறிப்பா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை கிராமப்புற மக்கள் இந்த சட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்ட உடனே நீங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் வணக்கங்களோட. சொத்து குறிப்பா இந்த விவகாரம் அப்படின்றது நாம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுல உங்களுடைய பார்வை என்ன, எப்படி இந்த பிரச்சனை தொடங்குது, அது எப்படி சரி செய்யலாம், அதுல இருக்கக்கூடிய சட்ட விஷயங்கள் என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். முதன்முறையாக மருதம் நெல்லி நேயர்களுக்கு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். சொத்து அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்க பார்த்தீங்கன்னா சொத்து வழக்குகள் தான். சட்டங்கள் பலவிதமா சொல்லி இருந்தாலுமே கூட எல்லார் மத்தியிலும் ஒரு பரவலான ஒரு கருத்து என்னன்னு பாத்தீங்களா, அப்பா சொத்துல எனக்கு பாகம் இருக்கு, தாத்தா சொத்துல பேரம் பேத்திக்கு பாகம் இருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல ஐக்கியமா இருக்காங்க. 1956 ஆக்ட் 1 ஆஃப் 1990, 2005 இந்த 3 ஆக்ட் இருக்கு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே இருக்கும் போது கடைசியா 2005ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களை போலவே சம உரிமை உண்டு அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த காலகட்டத்தில் திருமணம் முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பட் அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல பெண்களுக்கு சம உரிமை உண்டு அப்படின்றதான் பல ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னாவே சொல்லுவாங்க கோர்ட்ல, இன்னைக்கு நாளைக்கு செத்து போற கிழவி கூட அப்பா சொத்துல பாகம் இருக்குன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு வழக்கு நடத்துறதும் உண்டு. சோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து இன்னைக்கு பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி நிறைய கேசஸும் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை சாதனையை கேட்கலாம். சொத்து குறித்து நீங்க எந்த கட்டத்துல எந்த முறையான கேள்விகளும் கேட்டா அதுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன். சரிங்க மேடம். இப்போ அதை தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி அப்படின்ற அந்த குடும்ப விவகாரம். சொத்து கூட சம்பாரிச்சுக்கலாம், அது இழக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கணும். ஆனா கணவன் மனைவி அப்படின்ற அந்த உறவுக்கு ஒரு புரிதல் இல்லாம பிரியும் போது இடையில குழந்தைகளுடைய விஷயங்கள், குழந்தை இல்லாம இருந்ததுன்னா ஒரு நார்மலா வாழ்க்கை இதாகும். ஆனா 1-2 குழந்தைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். இந்த விவகாரம் எப்படி இருக்கு, இதனுடைய சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகே, இன்றைய நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா சிவில் வழக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகப்படியான எண்ணிக்கைகள் உண்டு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட். சொல்ல போனீங்கன்னா விவாகரத்து வழக்கு முக்கியமா, அதுக்கடுத்து கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய வழக்குகள், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பராமரிப்பு அல்லது குழந்தைக்குண்டான ஜீவனாம்சமோ அல்லது மனைவிக்குண்டான ஜீவனாம்சமோ அல்லது கணவனுக்குண்டான ஜீவனாம்ச வழக்குகளோ, இந்த மாதிரி வழக்குகள் நிறையவே இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு குடும்பம் அப்படின்றது ஒரு கோவிலுக்கு சமமா சொல்லுவாங்க. நம்ம நாட்டுக்கு ஒரு அமெரிக்க அதிபர் வந்திருக்கும் போது எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறச்சா ஒரு கேள்வி கேட்டாங்களாம், உனக்கு இந்தியாவில மிக பிடித்தது என்னன்னு கேட்கும் போது நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா தாஜ்மஹால், உலக அதிசயத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் இந்தியாவில இருக்கு, சோ அதை பார்த்து நான் வியந்தேன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்களா. ஆனா அவர் அப்படி சொல்லல. இந்தியாவில இருக்கிற ஒற்றுமை, குடும்ப பண்பாடு, ஒற்றுமையான ஒரு குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம், அதை பாக்குறச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா ஒரு நினைச்ச மாதிரி இருக்கான்னு சொன்னா கண்டிப்பா ஒரு கேள்விக்குறிதான். கணவன் மனைவி அப்படின்ற பந்தமே பாத்தீங்கன்னா ஆப்டர் மேரேஜ்குள்ள போன பிறகு கணவன் மனைவி, கணவனுடைய அம்மா அப்பா, மனைவியினுடைய அம்மா அப்பா, இந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம் அப்படின்றது. ஆனா இன்றைக்கு என்னன்னா
ஒரு பொண்ணை பார்க்கும் போதோ அல்லது பையனை பார்க்கும் போதோ கோரிக்கை என்ன தெரியுமா வைக்கிறாங்க? தனி குடித்தனம், நானும் ஹஸ்பண்டும் தனியா இருக்கணும் அப்படின்றதுதான் டிஸ்பியூட்டே ஆரம்பிக்குது அவங்களுக்குள்ள. சோ அந்த மாதிரி இருக்காம இதை பேஸ் பண்ணி நிறைய கேசஸும் இருக்கு. நான் போக போக உங்களோட கலந்துரையாடல் சொல்லும் போது கண்டிப்பா நான் சொல்லிட்டு போறேன். நானு குடும்பம் என்பது ஒரு கோவில், அந்த கோவில கண்ணியமா கட்டி காத்து ஒரு அழகான குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போனா அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் எல்லாம் கோர்ட்டுக்கே வராம நல்லபடியா பார்த்து முடிச்சுக்கலாம் அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தாவும் இருந்துட்டு போயிட்டு இருக்கு. இத பத்தியும் கேள்வி கேட்டா பதில் கூற ரெடியாக இருக்கின்றேன். அன்பான நேயர்கள், உங்களுக்கு இந்த சட்டம் 2 விஷயங்கள். ஒன்று, சட்டம் சொல்வது என்ன என்ற தலைப்பில் நாம் சொத்து மற்றும் குடும்ப விவகாரங்கள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். உங்களுடைய சந்தேகங்களும் கூட நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். 043442 என்ற முன்னணிப்போடு 280896 மற்றும் ஒரு 043442 என்ற முன்னணிப்போடு 290896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். மேடம், இப்போ இந்த சொத்து விவகாரம் அப்படின்னும் போது என்ன மாதிரியான அடிப்படை விவகாரங்கள் முதல்ல அதை நீதிமன்றத்தை நாடி வரக்கூடிய அளவுக்கு போறதுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த மாதிரி ஏற்படுது? எதெல்லாம் நீதிமன்றத்துக்கு வருது, எதெல்லாம் கொண்டு வரலாம், அதை பத்தி சொல்லுங்க சார். சொத்துன்னு பொறுத்த வரைக்கும் 2 விதமா பிரிக்கலாங்க சார். சரிங்க. சுயமா சம்பாதனையில வந்த ஒரு சொத்தும் அவருடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி மூதாதருடைய சொத்து 2 விதமா பிரிக்கலாம். சுயமா ஒரு அப்பா ப்ராப்பர்ட்டி சம்பாதிச்சிருக்காரு, அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அப்பா எவ்விதமான ஏற்பாடுகளும் செய்யவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வில் ஆகட்டும் அல்லது பசங்களுக்கு உண்டான ஒரு பாகப்பிரிவினை ஆகட்டும் அல்லது ஏதோ ஒரு விதத்துல அந்த சொத்தை பிரிக்கப்படாத பட்சத்துல அப்பா தவறி போயிடுறாரு. தவறி போகும்போது ஆட்டோமேட்டிக்கலா சக்சஷன் ஓபன் ஆயிடுது. சக்சஷன் பாத்தீங்கன்னா அவருடைய சன்னு, அவங்க ஒய்ஃப், அவங்க டாட்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஈக்குவல் ஷேர்ஸ் இருக்குங்க. இது செல்ஃப் அக்கவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா அதே போலதான் தாத்தாவுடைய ப்ராப்பர்ட்டி தாத்தா டைட் இன்டெஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கா அவங்க சன்ஸுக்கு போகும். சன்ஸுக்கு அடுத்து அவன் பேரன் பேத்திகளுக்கு எல்லாம் போகும். எப்பன்னு கேட்டீங்கன்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி தலைமுறையா அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதுக்கு பிறகு சன்ஸ்க்கு அப்படிதான் டிரைவ் ஆகும். எடுத்தவொடனே எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிடாதுங்க. சோ சொத்தை பொறுத்தவரைக்கும் 2 விதமா பிரிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே டிரான்ஸ்பர் பண்ணாம அல்லது அவர் பேர் தவிர மாறாம டைட் இன்டெஸ்டேட்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்துல கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு தான் நிறைய சட்டங்கள் அமெண்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ பெண்களுக்கு ஆண்களை போலவே பெண்களுக்கும் சம உரிமை உண்டுன்றது சட்டோட ஹைலைட்டிங் சார். சரி மேடம், இப்போ 2 விதமா சொன்னீங்க. ஒன்னு சுய சம்பாத்தியம், சொந்தமா சம்பாதிக்கிறது. இப்போ அவர் ஒருவேளை வேற யாருக்காச்சும் கொடுத்துடுறாருன்னு வைங்களேன், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இல்லாம அவர் சம்பாதிச்ச சொத்து வேற யாருக்காச்சும் அவருடைய நினைவு இருக்கும் போதே அவர் கொடுக்கிறாருன்னா அதுல பிள்ளைகள் தலையிடுறதுக்கோ வாரிசுகள் தலையிடுறதுக்கோ சட்டத்தில் இடம் இருக்குங்களா? அந்த மாதிரி தலையிடுறதுக்கு சட்டத்துல இடம் இல்லைங்க சார். ஏன்னா அது அவருடைய சுய வருமானத்தை கொண்ட வருமானம். சோ அதுல இருந்து மத்தவங்களுக்கு தலையிடுறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவுதாங்க சார். அது யாருக்கு கொடுக்கறாரோ அது அவருடைய செல்ஃப் ஓன் ப்ராப்பர்ட்டின்றதுனால அவர் யாருக்குமே டிரான்ஸ்பர் பண்ணலாம். சரி, இப்போ பாரம்பரியமா வரக்கூடியது, இப்ப நீங்க சொன்ன இந்த தாத்தா வழியில வரக்கூடிய சொத்துக்கள், இது லீகலா வரணும் அப்படின்னு சொல்லும் போது தாத்தா, மகன், அதன் பிறகு பேரன், இந்த வழிதான் நடைமுறை நம்மளுடைய சட்டங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இது சில நேரங்கள்ல வாய்வழி உத்தரவா, சில நேரங்கள்ல குடும்பங்கள்ல சில விஷயங்கள் நடந்துருது. அன்னைக்கு மன நிறைவோட அவங்க செஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சட்டத்தை நாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்பவும் கூட ஏற்கனவே செஞ்ச அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பொருந்துமா? நம்ம பேசும் ஒரு நேயர் ஒருத்தர் இணைப்புல இருக்கார். வருக, வணக்கம். வணக்கங்க. ஆமாங்க, வணக்கம். நீங்க யாரு எங்க இருந்து பேசுறீங்க? தருமபுரத்துல இருந்து காலேஜ் முன்னாடி பால் டெய்லருங்க. பால் டெய்லர், சொல்லுங்க, கேளுங்க. இது இந்த இலங்கையில இருந்து அங்கிருந்து வந்துச்சு. பாஸ்போர்ட் எல்லாம் வீடு இடம் கொடுக்கறதுக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க. பாஸ்போர்ட் எல்லாம் ஒரு 99 வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப கலெக்டருக்கு மனு கொடுத்தாச்சு, எல்லாத்துக்கும் மனு கொடுத்தாச்சு. இப்ப அது அவங்க கேக்குறாங்க அந்த பேங்க்ல பதிவு பண்றதுக்கு. அதுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அது இல்ல தேடணும் இப்போ ஒரு 27 குடும்பம் அது வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சர்டிபிகேட் சரி கொடுங்க, எங்களுக்கு பாஸ்போர்ட் கூட அதை பத்தி பிரச்சனை இல்ல, எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க அவங்க, அதுக்காக வாங்கி வச்சுட்டாங்க. அது சர்டிபிகேட் சரி கொடுங்க, இந்த மாதிரி அங்க இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயா கொடுக்க மாட்டேங்க, எங்க
ஒடியாடிட்டு இருக்கோம் நாங்க. அது ஒரு இது பண்ண முடியாம நீங்க வந்து ஏதாவது எங்கேயாவது பாக்கலாமா, யாரையும் பாக்கலாமா, எல்லாத்தையும் பார்த்துச்சுங்க. கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வாங்கி வச்சுட்டு தாலுகா ஆபீஸ்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சர்டிபிகேட் கொடுங்கன்னு தான் கேட்கறோம். நாங்க இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கேட்கறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா. நீங்க வந்து இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களா? ஆமாங்க. அதாவது வந்து நாங்க இங்க இருந்து 1937 அங்க போனது. அப்பா வந்து 10 வயசுல போனது போயிட்டு அந்த வேலைக்கு கூட்டி போனாங்க வெள்ளைக்காரன் எல்லாம். அந்த கூட்டிட்டு போனதுல அங்க போய் இருந்துட்டு அதுக்கும் பிறகு 1956 பகுல் சாஸ்திரி சினிமா பட்டாநாயக்கா வந்து எல்லாம் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. நான் இங்க இருந்து போனவங்க திருப்பி நான் எடுத்துக்கிறேன்ட்டு. அதனால அங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்க அங்க இந்தியாவில இருந்து வந்தவங்க, சர்டிபிகேட் எல்லாம் இந்தியா தமிழ்னு தான் இருக்குது. அதனால வந்து கொடுக்க மாட்டேன், நீங்க போய்த்தாங்கன்னு நாங்க 1984 வந்துட்டோம். எங்களுக்கு வந்து வேலை கொடுத்து 3 சென்ட் நிலம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு இந்த பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அது இப்ப கேட்டா மனு கொடுத்தாலும் தேடுறாங்க. அதுக்கு பரவாயில்ல, 27 குடும்பம் அது. சரி பரவாயில்ல, நீங்க வந்து இதுன்னு பண்ணாம நீங்க ஒரு செட்டில்மெண்ட் கொடுங்க. அங்க இருந்து வந்தவங்க நீங்க நிலம் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு அங்க இருந்து வந்தவங்க கொடுத்துருக்கீங்க, நிலம் கொடுத்துருக்கீங்க. அதனால வந்து எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுங்க. அது பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது சார். அங்க இருந்து வந்தவங்களுக்கு ஒரு சலுகை உண்டு. அதனால வந்து அது கேட்கறோம், அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அதுக்கு ஒரு நல்ல தீர்வா சொல்லுங்க ஐயா. மேடம், ஒரு டிப், இந்த பிரச்சனை எப்படி அணுகணும், யாரை அணுகணும், அது மட்டும் வழிகாட்டுங்க. ஓகேங்க சார். சார் ஆக்சுவலி நீங்க எல்லார்ட்டுமே மனு கொடுத்திருக்கிறதா சொல்றீங்க. எங்கெங்க மனு கொடுத்த என்னென்ன தீர்வு கண்டிருக்குன்றது சரியா விளக்கம் இல்ல. சோ நீங்க முறைப்படி பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு மறுவாழ்வு திட்டம், கலெக்டருக்கு, தாலுகா ஆபீஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். சோ எல்லாத்துக்குமே கொடுத்த பிறகும் கூட உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதுல ஏதோ ஒரு கிளாரிபிகேஷன் அல்லது வெரிபிகேஷன் கண்டிப்பா பெண்டிங் இருக்குங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்ற முறைப்படி அவங்கள அணுகி அவங்களுடைய குறைகள் என்னன்றது ப்ராப்பரா அவங்க என்ன கேக்குறாங்க, பிகாஸ் நீங்க அங்க எப்போ எங்க இருந்து வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்ற சர்டிபிகேட் எல்லாம் ப்ராப்பரா கேட்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களை முறைப்படியான விசாரணை செய்து உங்களுக்கு உரிய ஆவணங்கள் முறை நேரத்துல வழங்கப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இத்தனை நாள் வாங்கி வச்சுக்கிட்டு பெண்டிங் போட்டிருக்காங்கன்னா அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அல்லது கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்க முடியாது, ஏதோ ஒரு வெரிபிகேஷனுக்காக தான் வச்சிருக்காங்க. சோ அவங்கள அணுகி எதுக்காக பெண்டிங் போட்டிருக்கீங்க, இதுல என்ன நாங்க கிளாரிபிகேஷன் தர வேண்டியதுன்றது ப்ராப்பரா கேட்டு அதை அணுகி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இது கலெக்டர் தான் ப்ராப்பரான ஆத்தரைஸ்டு பர்சன். அதுக்கு மேலமா வீடு வந்து இடம் 3 சென்ட் கொடுத்தாங்க, வீடு வந்து கட்டி கொடுக்கறேன்னு அது வாங்கிக்கிட்டாங்க. 27 சரிங்கய்யா. நாம என்ன சொல்ல, நான் உங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு நம்மளுடைய சட்ட ஆணைக்குழுவினுடைய அந்த நம்பர் நான் கொடுக்கறேன். நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா தனிப்பட்ட முறையில உங்களுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நம்மள நிச்சயமா உங்களுக்கு வந்து மாவட்ட சட்ட பணிகள் ஆணைய குழுவினுடைய நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்கறோம். அந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில நேர்லயே நீங்க போயிட்டு அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கான நல்ல வழிகாட்டுதல அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. மேடம், இப்போ நம்ம வக்கீல் பேசுறாங்க அப்படின்னும் போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கேட்போம் அப்படின்றதுல அவங்களுடைய அந்த இன்டென்ஷன் என்ன, எனக்கு என்ன பிரச்சனையோ அதை ஏதாச்சும் ஒரு தீர்வு அம்மா சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். நம்ம நிறைவா நம்ம அந்த சட்ட பணிகள் ஆணையக்குழுவினுடைய எண் கொடுத்தோம்னா அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும். நேரில் அவங்க பார்த்து பேசினாங்கன்னா அவங்க ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த சொத்து விவகாரம் மேடம், இது இந்த நீங்க சொல்றத எளிமையா இந்த ரூட்ல போனா கோர்ட்டுக்கு கேஸே சொத்து விவகாரங்களை வரதுக்கான வாய்ப்புகள் இல்லையே. ஆனா அப்படி இருந்தும் கேஸ் எப்படி வருது, என்ன விதமான கேசஸ் எல்லாம் வருதுங்க? சார் இது ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க இருப்பாங்க, 3 பசங்க, 2 பொண்ணுங்க இருப்பாங்க, மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. பெண்களுக்கெல்லாம் சீர்வரிசையை செஞ்சு கொடுத்துட்டோம், ஒரு நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க. சோ அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது மறுபடியும் அப்பாவுடைய சொத்துல பாகம் தர முடியாது அப்படின்றது மோரலஸ் எல்லாருடைய ஆண்களுடைய மனசுல இருக்கிறது ஒண்ணுதான். சோ அதனால பெண்கள் கொடுத்த பிறகு நாமே அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் 5ஆவது பிரிச்சு கொடுப்பானே. சோ பெண்களுக்கு ஏதோ ஒரு பாகத்தையோ அல்லது பணமோ பொருளோ நகை ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு கூட சொத்தை நம்ம எடுத்துக்கலான்றதா ஜென்ன நினைக்குது.
அப்படி இருக்கும்போது 3 பாகம் போடுறாங்க. ஆனா அந்த பெண்களுக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கும், அப்பாவுடைய சொத்துல அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு சென்டோ 2 சென்டோ ஏதோ கொடுத்தா எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரிதான் எல்லா பெண்களும் எதிர்பார்க்கறாங்க. அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லாரும் மத்தியிலுமே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம சமமா பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு போற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல. அந்த சமபாகமா பிரிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் ஏற்படும் போதுதான் அது நீதிமன்ற வழக்கு வரைக்கும் போய் நிக்குதுங்க சார். அதான் முக்கியமான காரணமா இருக்கு. சரி, இப்போ இதுல ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது இந்த சொத்துகள் எவ்வளவு காலத்துக்கு முன்பு வரைக்கும் நாம அதை கவனிக்க வேண்டியது இருக்குங்க? இப்ப நான் ஒரு புதுசா ஒரு சொத்து வாங்குறோம், இது சரியாதான் இருக்கு அப்படின்றத எது வச்சு தீர்மானிக்கிறது, எப்படி தீர்மானிக்கிறது? இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும். நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் ஒரு கேஸ் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இது எப்படி அணுகணும், எப்படி வாங்கணும்? ஒரு புதுசா ஒருத்தர் இடம் வாங்குறாரு, அவர் என்ன செய்யணும் சார்? புதுசா ஒருத்தர் கடை வாங்குறாரு அல்லது ஒரு இடமே வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் வாங்கும் போது அந்த இடத்தோடைய டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேகரிக்கணும் சார். அந்த இடத்தை யார் விற்பனை செய்யறாரோ விற்பனையாளர்கிட்டயே அந்த இடத்துக்கு உண்டான ஆவணத்தை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கணும். அந்த ஆவணத்தை பெற்று நீங்க முறையான ஒரு வழக்கறிஞை அருங்கி, சார் இந்த இடம் நான் வாங்கலான்னு இருக்கேன் அல்லது ஒரு அக்ரிமெண்டே நான் போடலான்னு இருக்கேன், என்ன பண்ணலான்றது முறைப்படி நீ அணுகி கேட்டாலே அந்த அட்வொகேட் பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஈசி போடு வில்லங்க சான்று போடணும் சார். வில்லங்க சான்று ஒரு 38 ஒரு 40 வருஷத்துக்கு போட்டீங்கன்னாவே அந்த ஸ்பெசிபிக் பவுண்டரிஸ் என்ற இடத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சான்றுகளும் வந்துடும். அப்போ இதுக்கு முன்னாடி எதனா ஆவணங்கள் ஏற்பட்டிருக்கா அல்லது பேங்க்லயே லோன் வாங்கியிருக்காங்களா, அந்த லோன் அடைச்சிருக்காங்களா இல்லையா, அல்லது வேற ஏதாச்சும் கைமாறுகள் மாறி இருக்கான்னு தெரிஞ்சு பார்க்கும்போது அதுல இருந்தே ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சிடலாம். ஒரு லோன் வாங்கி லோன் கட்டாமலே இருந்திருப்பாங்க. சோ லோன் கிளியர் பண்ணா மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண முடியுன்ற கட்டாயத்துல இருக்கும். சோ அதனால முறைப்படி ஒரு 30 வருஷத்துக்கு உண்டான ஆவணங்கத்துல ஈஸி போட்டு பாக்குறச்சு உங்களுக்கு அதுக்குண்டான வில்லங்கம் இருக்கா இல்லையன்றது ப்ராப்பரா தெரிஞ்சிருங்க சார். அப்போ சிம்பிள். சரிங்க. இப்போ இந்த சொத்துல விவசாய நிலங்கள், மனை நிலங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இது எப்படி வகைப்படுத்துறாங்க அல்லது எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க? சார் நஞ்சை புஞ்சைன்னு ரெண்டுமே இருக்கு. இப்ப முன்னாடி பாத்தீங்களா எல்லா நிலத்துமே வாங்கலாம், எல்லாத்தையுமே வீடு கட்டலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த பிளாட்டா போட முடியும், அந்த பிளாட்டுக்கும் ப்ராப்பரா அப்ரூவ் பண்ணிருந்தா மட்டும் இடத்தை நீ விற்க முடியுன்ற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சோ நீங்க விவசாய நிலத்தை வாங்குற மாதிரி இருந்தா அதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. பட் நீங்க விவசாய நிலத்தை வாங்கி அந்த பிளாட்டா கன்வெர்ட் பண்ணும் போது தான் நீங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. சோ அந்த அரசாங்கம் விதிச்சிருக்கிற விதிமுறைகள் படி நீங்க ஆவணத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாட் போடவோ வீடு கட்டவோ தோதுவானதா இருக்கும். சரி மேடம். இப்போ சில நேரங்கள்ல இந்த டாக்குமெண்ட், இப்போ டாக்குமெண்ட் அப்படின்றது 2 தரப்புல இருக்குங்க. ஒன்னு பதிவுத்துறையில ஏற்படுத்தக்கூடியது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பதிவுத்துறையை வச்சுக்கிட்டு அவங்க வருவாய்த்துறையில சில டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அப்ப நிலத்துக்கு 2 விதமான டாக்குமெண்ட்ஸ், ஒன்னு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியது, மற்றொன்று வருவாய்த்துறைகள் இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறத கொண்டு போயிட்டு நம்ம வருவாய்த்துறையில கொடுக்கும்போது அந்த பட்டா மாறுதல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், சில நேரங்கள்ல மாத்தி பதிவு பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நாம அவங்க கிட்டே தீர்வு காணலாமா அல்லது நீதிமன்றத்தை அணுகலாங்களா? ஓகே, ஆக்சுவலி நிலத்தை பெறுபவனே விடுத்திருன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வாங்குபவனே விழித்திரு, கவனமா இருக்கணும். கண்டிப்பா நீங்க ஒரே இடத்த 4 பேருக்கு சேல் பண்றது, 5 பேருக்கு சேல் பண்றது, ஒருவருக்கும் மேற்பட்ட சேல் பண்றதுல இங்க நம்ம தர்மபுரி வட்டாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இதே சிட்டி சைட்ல போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது சொத்து எங்க இருக்குதுன்றே தெரியாது. இந்த பிளாட் இந்த சர்வே நம்பருக்குள்ள இத்தனை பிளாட்ஸ் இருக்கா, இந்த செக்கு பந்திக்குள்ள என்ன இருக்குதுன்ற ப்ராப்பரா வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ வாங்குபவனே விழித்திரு. நீ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறன்னு நினைக்கும் போது கண்டிப்பா நான் சொன்னதான் செய்யணும். நீங்க ஒரு அட்வொகேட் ஃபீஸ பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க பல லட்சங்கள் முதலீடு செஞ்சு ஒரு இடத்தை வாங்கும் போது அந்த இடம் வில்லங்கத்துல இருக்கா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு புரிதல் வந்துட்டு பிறகு இடத்தை வாங்குறதுக்கு நீங்க போகணும். வருவாய்த்துறை ஆவணங்கள் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதிவுத்துறையில ஒரு ஆவணங்கள் ஏற்பட்டுடும். அந்த ஆவணத்தை ஏற்படுத்திட்ட பிறகு நம்ம கூட வருவாயத்தை கொடுத்த பிறகுதான் இதுக்குண்டான பட்டாவை கொடுங்க, எம்பில டிரான்ஸ்பர் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறோம். ஆனா இப்போ அப்படி இல்லைங்க. நீங்க ஆவணத்தை ஏற்படுத்தும் போதே அதற்கு உண்டான பட்டா டிரான்ஸ்பர் தொகையும் நீங்க செலுத்திட்ட பிறகு ப்ராப்பர் சர்வேயர் அது அந்த எக்ஸ்டென்ட் எங்க இருக்கு, அந்த பிளாட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கா இல்லையான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்றாங்க. இருப்ப
எல்லாம் நடக்குது, ஒன்னாவே நடந்தது. அதனால நீங்க ஆவணங்கள் ஏற்படுத்திட்டு பிறகுதான் போகணும்ன்றது இல்லைங்க. ஆவணம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபீல்ட பாத்துட்டு ஃபீல்ட் அந்த எக்ஸ்டென்ட் இருக்கா இல்லையான்றது பவுண்டரிஸ் எல்லாம் பார்த்து பிக்ஸ் பண்ண பிறகுதான் ஆவணங்கள் ஏற்படுத்துறாங்க. சோ இப்போ இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டா டிரான்ஸ்பர் ஆகுறதுன்றது ரொம்ப சுலபமா நடக்கக்கூடிய ஒன்னா, எளிமையான விஷயங்கள். ஆமா, அது ஒன்னும் கடினமா இல்ல. ஆமா, சரிங்க. இப்போ நாம இந்த குடும்ப விவகாரங்கள் அந்த விஷயங்கள் பேசும்போது கணவன் மனைவி இவங்களுக்குள்ள மனம் புரிதல் இல்ல, நாம பிரியணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது நார்மலா கிராமங்கள்ல அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. ஆனா முறைப்படி அத விவாகரத்து அப்படின்னு போகணும்னா அதனுடைய நடைமுறை என்னங்க, அது எப்படி? ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துலயும் ஒரு சில டவுன் ஏரியா சிட்டி சைட்லயும் அந்த மாதிரி இருந்தது. 2 பேருக்குமே மனம் ஒத்து போகலையா, ஒரு 20 ரூபா பத்திரத்தை வாங்கிட்டு வா, அது 2 பேருடைய அட்ரஸும் போட்டு 2 பேருக்கும் மன சம்மந்தப்படல, 2 பேரும் பிரிஞ்சு போகலாம், இந்த குழந்தைய நீ பாத்துக்கு, இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன், ஃபியூச்சர்ல நீயா நான் மாதிரி ஒரு பத்திரத்தை ஒரு முச்சலிக்காவை எழுதி 2 பேருமே கையெழுத்து போட்டு அதுல ஒரு சாட்சி கையெழுத்து போட்டு எல்லாம் பிரிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு பேரு ஊர்ல ஒரு கொலாக்கல் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா அத்தை விட்டுறலாம் அப்படின்னுவாங்க. சோ அந்த மாதிரி போறச்சு அவங்களுக்கு ஒரு லைஃப் அது லீகலா இருக்குமா என்னன்றது தெரியாது, அந்த நாலேஜ் இல்லாம செஞ்சிடறாங்கன்னா அது முறைப்படி சட்டப்படி தவறு. அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒத்து போகல, சரி ஓகே வெல்லன் குட், நீங்க முறைப்படி ஒரு நீதிமன்றத்தை அணுகி ஒரு வழக்கறிஞரை பார்த்து 2 பேருக்கும் மனசு ஒத்து போகலைங்க அப்படின்ட்டு சமரசமா மியூச்சுவலா பிரிஞ்சு போறதுன்றது ஒண்ணு இருக்குங்க. மியூச்சுவலா பிரிஞ்சு போயிட்டோம்னா எந்த ஒரு அலிகேஷன்ஸ் அலுமினி தேவையில்லை. மியூச்சுவலா பிரிஞ்சு போறச்சு அவங்க வழக்கே நடத்த தேவையில்லை. ஒரு பெட்டிஷன் கோர்ட்ல தாக்கல் பண்ணிட்ட பிறகு 6 மாத காலங்கள் உங்களுக்கு கால அவகாசம் 6 மாத காலங்கள் பொறுத்து பிரிஞ்சு இருக்கணும், செப்பரேட்டா இருந்துட்டு அப்ப அந்த காலகட்டத்தில் மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீதிமன்றம் கவனிக்கும். அப்படியும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா டிவோர்ஸ் ஆர்டர் ஆயிடும். இது ஒரு கட்டம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் எண்ணம், ஆனா ஒய்ஃப்க்கு தன்னுடைய கணவனோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணம். அப்படி பாத்தீங்கன்னா கணவன் பாத்தீங்கன்னா முறைப்படி நீதிமன்றத்தை அணுகி 13 நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குங்க சார். மனைவி கொடுமைப்படுத்துறா, எங்க அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டேன்றா, ஏன் குழந்தைய பராமரிக்க மாட்டேன்றா, தேவையில்லாத நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு கணவன் நீதிமன்றத்தை அன்னைக்கு ஒரு டிவோர்ஸ் கேஸ் போடலாம். இல்ல மேடம், இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நிரூபணம் செய்யறது? அங்கதான் சட்டத்தினுடைய பார்வை எப்படி இருக்கு? ஒரு மனைவி எடுத்துக்கலாம், ஹஸ்பண்ட்ன்றது ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஒரு மனைவி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு மனைவி பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவன் நிறைய குடிச்சிட்டு வராருங்க வீட்டுக்கு, தேவையில்லாம அசிங்கமா என்ன பேசுறாரு, குழந்தைங்க முன்னாடி என்ன அதிகமா அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு. பல சமயங்கள்ல கணவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களே வரதட்சணை கிட்ட என்ன கொடுமைப்படுத்துறாங்க. ஒண்ணு இல்லாம கட்டிட்டு போயிட்டேன், நான் இன்னும் நல்லா வசதியான இடத்துல மேரேஜ் பண்ணி நிறைய கொடுத்துருப்பாங்க என் பையனுக்கு, இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம இருக்கான்னு சொல்லி அந்த மாமியாரோ மாமனாரோ அல்லது தன்னுடைய கணவன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்றாங்க. வணக்கம். வணக்கங்க. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். 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 இன்னைக்கு சட்டம் சொல்வது என்ன அப்படின்ற தலைப்புல வழக்கறிஞர் சங்கீதா ராஜசேகரன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. சொத்து மற்றும் குடும்ப விவகாரங்கள் தொடர்பா நம்ம பேசிட்டு இருக்கோம். அம்மா, எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. முதலாவது கேள்வி வந்து இந்த வரதட்சணை கொடுமைப்படுத்துறாங்க வீட்டுல அப்படிங்கறத வாய்மொழி ஸ்டேட்மெண்டாகவே கொடுத்தா வந்து ஒத்துக்குவாங்களா, அல்லது எவிடன்ஸ் ப்ரூஃப்னு வீடியோ மாதிரி சமர்ப்பிச்சாதான் எஃபெக்டிவான அந்த நடவடிக்கை அப்படிங்கறது எடுக்கப்படுமா? இது என்னுடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து வீட்டுல வந்து இருவருக்கும் தகராறு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. அவங்களுடைய அந்த உணர்வுகளை மதிக்காத மாதிரி சில சொற்களால, இப்ப காயம்னா கூட வெளியில தெரியும், சொற்களால காயப்படுத்தினா அது வந்து எந்த அளவுக்கு அதற்கான அந்த கேஸ் அப்படிங்கறது போடலாம், அதற்கு ஆதாரம் அப்படிங்கறது இருக்கணுமா, சமர்ப்பிக்கணுமா? எனக்கு இதை பத்தியும் சொல்லுங்களேன். ஓகே, நன்றி சந்திரசேகர். நம்ம வானொலியில் கேட்போம். நன்றி. நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் அவர் கேள்வி கேட்டாரு. ஓகேங்க. அதாவது வரதட்சணை கொடுமை அப்படின்றது பாத்தீங்கன்னா முக்கியமா அதிகமா பெண்கள் மத்தியில தான் வரும், ஆண்களுக்கு வர வாய்ப்புகள் இல்ல. பெண்கள் மத்தியில தான் அதிகமா வரதட்சணை கொடுமைன்றதே, அந்த டாபிக் அங்கதான் அதிகமா வர வேண்டியது இருக்கு. சோ வரதட்சணை கொடுமை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, மாமியார் மாமனார் யாரோ ஒருத்தர் வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னும் போது அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணும், வீட்டுல இருக்கிற எல்டர்ஸ் அல்லது பெண்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது கணவனுடைய பேரண்ட்ஸ் இவங்க எல்லார்ட்டையும் சொல்லலாம்.
இந்த மாதிரிதான் கேக்குறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சுதானே மேரேஜ் பண்ணுது, பிகாஸ் கல்யாணத்துக்கு இத்தனை சவரன் நகை போட்டிருக்கோம் நாங்க, இன்னும் கேட்டா என்னங்கன்றத ஃபர்ஸ்ட் முதற்கட்டமா அங்க வைக்கணும் நாம. அதுக்கும் மீறி அடுத்தது பாத்தீங்கன்னா காவல்துறை தான். காவல்துறை முறைப்படி நீங்க நாடி இந்த மாதிரிதான் என்ன பிரச்சனை பண்றாங்க, வீட்டுல இருக்க முடியலைங்க, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேட்டு வரதட்சணை கொடுமையை அங்க ஒரு புகாரா கொடுக்கலாம் நாம. அந்த புகாரை வாங்கிக்கிட்ட பிறகு அவங்க ஸ்பாட்ல பார்த்துட்டு விசாரணை பண்ணலாம். விசாரணை பண்ணிட்டு ஒரு அறிக்கையா தாக்கல் செஞ்சிட்ட பிறகுதான் எஃப்ஐஆரே போடுவாங்க. சிஎஸ்ஆர் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தான், சிஎஸ்ஆரே இப்பெல்லாம் போடுறது இல்லைங்கன்னா அதிக பெண்கள் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க சில இடங்கள்ல. ஆமா, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜா எடுத்து நான் ஒரு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எதுக்காக பழி வாங்குறாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள உண்மையாவும் இருக்கலாம். பட் இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அது ஒரு புகாரா கொடுத்து தேவையில்லாம கணவன் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிடுது. பட் நீங்க வரதட்சணை கொடுமைன்றது பாத்தீங்கன்னா நீங்க சமூக நலத்தையும் நாடலாம், அங்கேயும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு, அதுவும் போகலாம். அல்லது ஒரு காவல் நிலையத்திலேயே ஒரு புகாராவும் தரலாம். அந்த புகாரை கொடுத்து நீங்க ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ற மாதிரி இருந்தா இந்த புகாரை ஒரு ஆவணமா நீங்க தாக்கல் பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது ஊர்ஜிதமாயிடுது. சோ அந்த புகாரோ அந்த சிஎஸ்ஆரோ நிச்சயமா உங்களுக்கு அந்த கேஸுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா இருவருக்கு இருக்கக்கூடிய அந்த தகராறு, அந்த தகராறை எப்படி நம்ம கேட்ட கேள்வி. அது நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா சாட்சிகள் தான் முக்கியமான ஒரு ஆவணமா இருக்கும். ஆவணங்கள் அடிப்படையில் தான் ஒரு நீதியை வழங்க முடியும். இந்த மாதிரி ஒரு கணவன் ஒரு மனைவியை பேசுறதோ அல்லது ஒரு மனைவி ஒரு கணவனை பேசுறதோ அவங்களுக்குள்ள மட்டும் தான் அது தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ கணவன் திட்டிட்டே இருக்கா, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது நாம, அல்லது கணவன் தாக்க வந்துட்டு இருப்பான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது நாம சொல்றது மட்டும்தான் உண்மைன்றது கோர்ட் எடுத்துக்கும். அது அப்போ அந்த உண்மைத்தன்மை இல்லையா அப்படின்றது நீங்க சொல்ற வார்த்தைகளே கோர்ட் நிறுவனம் பண்ணிக்கும். அதுல உண்மையா இருக்குங்க, இந்த அளவுக்கு எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கான் பாருங்க, உடம்புல இத்தனை காயங்கள் ஏற்பட்டிருக்கு, நான் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கு, என் பிள்ளைங்க இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்றது அந்த உணர்ச்சி பொங்க அந்த பெண்ணோ அந்த ஆணோ பேசும்போது அதை பாக்குறச்சே கண்டிப்பா ஒரு நீதிமன்றத்துக்கு நல்லாவே தெரியும். இப்போ மத்த கேஸ்ல தேர்ட் பார்ட்டியினுடைய விட்னஸ் தேவைப்படும் கண்டிப்பா. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு தெஃப்டோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயங்களும் போது வேற ஒரு எவிடன்ஸ் தேவைப்படுது. ஆனா கணவன் மனைவிக்குள்ள அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி எவிடன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய உணர்வுகள் தான் அந்த தேர்ட் பார்ட்டி எவிடன்ஸ். உண்மையாவே தான் இவங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்ற சம்பவத்தை உண்மையா சொன்னாலே உண்மை நிரூபிக்கப்படும். இதுதான் அப்போ அந்த நீதிமன்றத்துல இவங்களுடைய அந்த உடல் மொழிகள், இவங்க பேசக்கூடிய விஷயங்கள், இதுதான் அந்த நீதிமன்றத்துக்கு சாட்சி அமைப்பு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ சரிங்க, எவ்வளவோ பேசி பார்த்தோம். ஏதாச்சும் டைம் டியூரேஷன் கொடுக்குறாங்களா மேடம், அல்லது அதுல இடையில கவுன்சிலிங் ஏதாச்சும் இருக்குங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா சார்? ஆக்சுவலி இப்போ குடும்ப நல நீதிமன்றத்தினே பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு அதை ஷார்ட் அண்ட் பண்ணி எந்த அளவுக்கு அதை குறுக்கி சுருக்கி எவ்வளவு சீக்கிரம் தீர்வு வழங்க முடியுன்றதுக்காகத்தான் குடும்பம் தனியா போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு வர வழக்குகள்ல நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலிங் சென்டர் இருக்குங்க சார். அதுக்காக தனியா ஒரு மீடியேஷன் சென்டருமே இருக்கு. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அனுப்புவாங்க, கவுன்சிலிங்லயும் பேசி பார்த்து முடிக்கப்படாத பட்சத்துல அடுத்த மீடியேஷன் போகும். மீடியேஷன் ரெண்டு தரப்பையும் உட்கார வச்சு பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை ரெண்டு தரப்புலையும் கேட்டுட்ட பிறகு அங்கேயும் தீர்வு காண முடியலையா, அதுக்கு பிறகுதான் சார் நீதிமன்றத்துக்கே வழக்கு விசாரணைக்கு வர வேண்டியது இருக்கும். எல்லா நீதிமன்றத்திலயும் முதற்கட்டமா மீடியேஷன் கவுன்சிலிங் ரெண்டுமே இருக்குங்க. சோ அதுலயும் தீர்வு காண முடியல, இல்லங்க எனக்கு சேர்ந்து வாழவே விருப்பம் இல்லங்க அப்படின்ற கட்டத்துலதான் விசாரணைக்கு வழக்கு வர்றது. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி குழந்தைகள் இல்ல அப்படின்னும் போது அந்த கணவன் மனைவிக்குள்ள பெரிய அடுத்த எதிர்காலத்தை நோக்கி அவங்க நகர்ந்து போறாங்க. ஆனா குழந்தை இருக்கு அப்படின்னும் போது அதை எப்படி நீதிமன்றம் அணுகுது, சட்டம் எப்படி அணுகுது? கண்டிப்பா 2 குழந்தைங்க இருக்கு அல்லது ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை ஒரு மைனர், ஒரு 3 years ஓல்டு பேபின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நார்மலாவே எல்லா வழக்குகளையும் பார்த்தீங்கன்னா குழந்தை கஸ்டடி அம்மா கிட்ட தான் இருக்கும். மோஸ்ட்லி அம்மா விடமாட்டாங்க குழந்தைன்றதுனால அம்மா கிட்ட தான் இருக்கும். சோ அம்மாட்ட இருக்கிற குழந்தைய ஹஸ்பண்ட் வாங்குறதுக்கு அல்லது பார்க்கவோ விசிட்டேஷன் ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு கஸ்டடி கேட்டோ ப்ராப்பரா நீதிமன்றத்துல தாங்க மனு போடணும். எனக்கு ரைட்ஸ் இருக்கு, அப்பா தான் நேச்சுரல் கார்டியன் அப்படின்றது கான்செப்டுக்குள்ள போகவே முடியாதுங்க. ஏன்னா அம்மா கிட்ட இருக்கிறச்சு அம்மா விட்டுட்டு குழந்தை வர மறுக்கும் போது நீங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டு என் குழந்தைய நான் பார்க்கணும். முக்கியமா நீதிமன்றம் என்ன பார்க்கணும், குழந்தை பராமரிக்க தகுதி யாருக்கு இருக்கு, பராமரிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு. பேசுவோம் அதை பத்தி. வருக, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.
சார் வணக்கம். அழகுப்பேட்டிலிருந்து முருகேசன் பேசுறேன் சார். வணக்கம் முருகேசன், சொல்லுங்க, உங்க கேள்வி இருந்தா கேளுங்க. சட்டம் சொல்வது என்ன? சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்ப விவகாரங்கள் பத்தி பேசுறோம். ஃபர்ஸ்ட் கேட்டுனே தான் இருக்கிற மேடம் பேசுறத. 1969 வந்து ஒரு சென்ட்ராயின் பேரு வந்து அவங்க ஒரு பாய்க்கு விக்கிறாங்க, ரபிக்கின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க இல்ல பெயர் எதுவும் பதிவிடாம உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்ற சாராம்சத்தை சொன்னீங்கன்னா நாங்க புரிஞ்சுப்போம். சரி, ஒரு இடம் வந்து 69 வந்து ஒருத்தர் விக்கிறாரு, ஒருத்தர் வாங்குறாரு. சரிங்க. அது வந்து 70 வந்து தாட்கோவுக்கு எடுக்கிறாங்க அந்த நிலத்தை. சரிங்க. அந்த தாட்கோவுக்கு எடுத்த பின்னாடி அந்த பாய் வந்து இன்னொருத்தருக்கு விக்கிறாரு. தாட்கோவுக்கு போன பிறகு மறுபடியும் வாங்கினவர் விக்கிறாரு. ஆமா ஆமா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? சரி சரி. அது வந்து அது ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆகுனது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாய் வாங்கினது. அதுக்கு பின்னாடி ஒரு ரிஜிஸ்டர் பண்றாங்க அந்த தாட்கோவுக்கு எடுத்த பின்னாடி. ஆமா. தாட்கோவுக்கு எடுத்த பின்னாடி அது வந்து அவங்க அதுல தான் குடி இருக்கிறாங்க. குடி இருக்கிற போது அதுக்கு இடையில வந்து என்ன பண்றாங்கன்னா, அது தாட்கோவுக்கு வந்து 1/2 ஏக்கரா பொது நிலம் விட்டுருக்காங்க. அந்த 1/2 ஏக்கராவில அந்த லாஸ்ட்ல இவங்களுக்கு வந்து ஒரு 2 சென்ட் இருக்குது. அதுல வந்து 2 ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. அது வந்து முனிசிபல் கேட்டாக்க அது பட்டா மாறுதல பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து தாட்கோ நிலம்னு சொல்றாங்க. அது எப்படி அணுகி எந்த வழிமுறையில நம்ம அதுக்கு பட்டா வாங்கறதுக்கு முயற்சி பண்ணாக்க அது வந்து தோல்வியாக போகுது. மேடம் உங்ககிட்ட பேசுவாங்க சார். முறைப்படி எந்த ஆவணமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவருடைய சொத்தை முழுக்க இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறா அப்படிங்க. அவரு சொத்து மாறுதல் ஆன பிறகு அந்த சொத்துக்குண்டான பட்டாவை வாங்கணும் அவரு. ஆனா இன்னொருத்தருக்கு மாத்திட்ட பிறகு தாட்காவுக்கு போயிருக்காது. தாட்காவுக்கு போயிருக்கும் போது அந்த மாதிரி விற்பனை செய்ததே தவறுதானே? இல்ல, அது வந்து தாட்கோவுக்கு வந்து அந்த அதுக்கு வந்து எந்த தாட்கோவுக்கு எடுக்கிற போது அவங்களுக்கு எந்த லெட்டரும் கொடுக்கல, அவங்கள ஆக்கிரமிப்பு பண்ணி எடுக்கவும் இல்ல, அவங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல. அதாவது வந்து அந்த அவங்க தாட்கோ மூலியமா வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த இடத்த நாங்க வந்து தாட்கோவுக்கு எடுத்துட்டோம், இதுக்கு வந்து நீங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிருக்கீங்க, நீங்க இழுங்க, அதாவது வந்து கவர்மெண்ட் சொந்தமானது, இது தாட்கோவுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு எந்த நோட்டீஸும் கொடுக்கல. எந்த அதிகாரி வந்து இன்னைக்கு வரலாம் அது வந்து உனக்கு சொந்தம் இல்லைன்னு அவங்க வந்து சொல்ல முடியலையே. இப்போ நீங்க அந்த இடத்துல அவங்கதான் இருந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இப்பதான் இல்ல. இப்ப வந்து கொஞ்சம் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த வீடு இடிஞ்சு போச்சு, அதோட அப்படியே இருக்குது. அது வந்து பக்கம் ஆக்கிரமிப்பு பண்றாங்க. சரி, இது மேடம் இது கொஞ்சம் டிபிக்கலா இருக்கு. இது வந்து ஆவணங்கள் எல்லாம் நாம பார்த்த பிறகுதான் நீங்க எப்படி நீங்க தான். நிச்சயமா சார், இந்த ஆவணங்கள் எல்லாமே அவரு மாய் வந்து இன்னொருத்தர் கொடுத்தரா சொல்றீங்க. அந்த ஆவணம் தாட்கோ எப்ப எடுத்திருக்காங்கன்றத ரைட் இன்ஃபர்மேஷன்ஸ்ல போட்டு நீங்க வாங்குங்க. இது எப்ப எடுத்தாங்க, தாட்கோ கம்பெனி எப்ப இந்த நிலத்தை எடுத்தாங்க அப்படின்றத நீங்க ப்ராப்பரா எல்லாம் வாங்கிக்கிட்டு முறைப்படி ஒரு வழக்கறிஞர் அணுகி உங்க ஆவணத்தை பேஸ் பண்ணி நீங்க கேஸ் நடத்தலாங்க சார். இது சிவில் கேஸா போட்டா மட்டும்தான் சார் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர நம்ம ஓரளவு ஆவணத்தை பார்க்காம பதில் கூற முடியாது. இதுல அந்த ஆவணத்தை கொண்டு முறைப்படி வழக்கறிஞரை பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்குள்ள தீர்வை பெற்றுக் கொள்ளுங்கள் சார். முருகேசன் ஐயா, நாம் என்ன செய்யணும்னா முதல்ல இந்த விவகாரங்கள் எங்க இருக்கு, சர்வே நம்பர் இருக்கு, என்ன விவகாரங்கள் இருக்கு, இதனுடைய ஈசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அம்மா மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு வழக்கறிஞரை நீங்க அணுகுனீங்க அப்படின்னா அவங்க ரீட் பண்ணி இப்படி விஷயங்கள் இருக்கு, இந்த விவகாரத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி கூடுதல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் கேட்டாங்கன்னா அது பிறகு ரீட் பண்ண பிறகு இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல அந்த நிலம் யார் பேர்ல இருக்கு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு உங்க பேர்ல இருக்குதுன்னா நல்லது, வாழ்த்துக்களோட நம்ம அவங்களுக்கு உண்டான ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டு நம்ம வந்துட போறோம். அந்த 3வது கை இந்த அம்மா வாங்கி இருக்குது, அந்த அம்மா பேர்ல தான் ரிஜிஸ்டர் எல்லாம் இருக்குது, பட்டா மட்டும் தான் இல்ல. பட்டா வந்து ஃபர்ஸ்ட் விக்கிறாங்க பாரு, அவங்க பேர்ல இருக்குது பட்டா. அது வந்து முறையா நீங்க ஒரு அணுகுங்க அப்படின்றதான் எங்களுடைய இன்னைக்கு உங்களுக்கான ஒரு தீர்வா இருக்குங்க. சரிங்க சார். நன்றி 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 நன்றி. மேடம், இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயங்களா இருக்கு. அது பேச ஆரம்பிச்சோம்னா அது நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடிஆருக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இப்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம். இதுல இந்த மீண்டும் ஒரு சொத்து விவகாரங்கள் கேட்டதுனால அன்னைக்கு சில நேரங்கள்ல மேடம் குடும்பத்துல ஒற்றுமையா அன்னைக்கு இருந்த மூதாதையர்கள் செஞ்சிருப்பாங்க. அதன் பிறகு வரக்கூடிய இளைய தலைமுறை சில விவகாரங்களை எடுத்து அதை வந்து அணுகும் போது அது கோர்ட்ல நிக்குதா, அது எப்படி, அதை மட்டும் ஒரு விவகாரங்கள் மட்டும் இந்த விஷயத்துல
சார் இப்போ பாத்தீங்கன்னா பதிவேடு அப்படின்றதெல்லாம் முன்னாடி எல்லாம் நமக்கு ரொம்ப கிடைக்கிறதே ரொம்ப சிரமமா இருந்ததுங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அப்படிங்க சார், பதிவேடே உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லயே வந்துருச்சுங்க. உங்களுக்கு எந்த அந்த சொத்துக்கு உண்டான ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குதுன்றதை கேட்ட ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராப்பரா பார்த்து ஒரு முன்சிபை பார்த்து அந்த வில்லேஜ் விஓவை பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்கணும் சார். சோ சர்வே நம்பர்ல இருக்குங்க, இந்த சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு சொத்தை எங்க இருக்குன்னு தெரியும் ஆனா சர்வே நம்பர் எனக்கு தெரியாம இருக்குங்கன்னு சொல்லி அவரை கேட்டீங்கன்னா அவரும் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு இந்த சொத்துன்னு ப்ராப்பரா சர்வே நம்பர் கொடுத்துருவாருங்க. சர்வே நம்பர் கொடுத்துட்ட பிறகு இப்போ ஆன்லைன்ல ஈஸி போட்டா எல்லாத்துக்குமே வந்துடுதுங்க சார் நமக்கு. சோ அந்த சர்வே நம்பருக்கு கொண்டு ஆன்லைன் ஈஸி போட்டீங்கன்னாவே இந்த சர்வே நம்பர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு சேல் ஆயிருக்கு, இந்த இடத்துல கடன் போயிருக்கு, இந்த இடத்துல அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்றது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, சர்வே நம்பர் தெரிஞ்சிருச்சு, அடுத்த பதிவேடு எங்க இருக்கு நமக்கு தெரியல, அதே விஓ ஆபீஸ்லயே கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆவணங்கள்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே இருக்கும் சார். அதை நீங்க ப்ராப்பரா அதுக்கு உண்டான மனுவுக்கு உண்டான செலவு கட்டணத்தை செலுத்திட்டீங்கன்னா நீங்க அந்த ஆவணத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம அந்த குடும்ப விவகாரங்கள்ல பேசுறோம். கணவன் மனைவி பிரிதலுக்கு பிறகு குழந்தை யார் பராமரிக்கிறது அப்படின்றது. ஓகேங்க சார். அப்போ அந்த குழந்தைய பராமரிக்கக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்கு, யார்கிட்ட போனா அந்த குழந்தை பாதுகாப்பா நல்லபடியா இருக்கும் அப்படின்றத கோர்ட்டை கன்சிடர் பண்ணுவாங்க சார். எடுத்தோடனே அம்மா கிட்ட போ அப்பா கிட்ட போன்றத சொல்ல மாட்டாங்க. ஒரு சில கேசஸ்ல பாத்தீங்கன்னா அப்பா நல்லா வெல் குட்டா இருப்பாருங்க, நல்ல வசதி வாய்ப்புகளோட நல்லாவே இருப்பாரு, அம்மா வந்து ஒரு கொஞ்சம் அவரோட கொஞ்சம் குறைவா இருப்பாங்க. அப்படி இருக்கிற குழந்தை அங்க போகணும்னா அப்படி கிடையாதுங்க. அம்மா இங்க இருந்தா குழந்தை பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற கோர்ட்டு தீர்மானம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வந்து அம்மா கிட்ட அனுப்பிடுவாங்க. விசாரணைக்கு பிறகுதான் எல்லாமே முடிவு செய்யப்படுமே தவிர எடுத்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்து ஒரு தீர்வு காண முடியாதுங்க. குழந்தை ஏன் பிரிஞ்சு போனா, ரெண்டு பேரும் எதுக்காக பிரிஞ்சு போனா, 2 பேருக்குள்ள என்ன மனசாபங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த குழந்தை இன்னைக்கு யார் பாத்துக்காத்துக்குன்ற கஸ்டடி யாருக்கு தேவை, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய பராமரிக்கக்கூடிய திறமை அம்மாவுக்கு இருந்தாலுமே கூட குழந்தை ஆட்டோமேட்டிக்கா 2 பேருக்குமே பொதுவான ஒரு குழந்தை இல்லைங்களா. சோ அந்த குழந்தையோட பராமரிப்பு செலவுக்காகவும் படிப்பு செலவு நீங்கள் இது கண்டிப்பா வந்து பேரண்ட்ஸ் ஆஸ் அ ஃபாதரா அவருக்கு கொடுக்க கடமைப்பட்டவர். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் திருமண வயது அடை வரைக்கும் பெண்கள் ஜீவனாம்சம் வாங்கலாங்க சார். ஆனா ஆண் பிள்ளைகள் 18 வயசு முடிஞ்சா வாங்க முடியாதுங்க. இதுதான் சட்டத்தில் சொல்லியிருக்கு. யார் கையில இருந்து? அப்பா கையில இருந்து வாங்க முடியாது. சோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 18 or ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் மேஜர் ஒரு சன்னு பெற முடியாது. இப்ப ஜீவனாம்சம்ன்றது குழந்தைகளுக்கும் பொருந்தும் மனைவிக்கும் பொருந்தும். குழந்தை, மனைவி, தாய் தகப்பனார் இவங்க எல்லாருக்குமே ஜீவனாம்சம்ன்றது பொருந்தும். தாய் தகப்பனார்ன்றது ஹஸ்பண்டோடைய அம்மா அப்பா அம்மா அவங்க கேட்கலாம். சரி, இப்போ இதுலதான் சொல்றீங்க பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கலாம், பசங்களுக்கு வந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஜீவனாம்சம் அப்படின்றது எதை வச்சு தீர்மானம் செய்யப்பட்டது மேடம்? ஓகே, தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலாத பெண்கள் அப்படி இருக்கும் போது ஜீவனாம்சம் கணவன் கிட்ட இருந்து வாங்கலாம். மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிட்டு போறாங்க சார். ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கலைங்க, அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு சுத்தூலியும் விருப்பம் இல்லை, அப்போ ஒரு சில சாராம்சங்கள்னு அதுல போட்டு கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு வைஃப் கேட்க முடியாது. அதுக்கு அடுத்து எல்லா ஸ்டேஜ்லயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற பந்தம் தான் பிரிஞ்சு போயிருக்கே தவிர நேச்சுரலா அந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பா, அந்த பேரண்ட்ஸுக்கு அவர் தான் சன். அப்படி இருக்கும் போது கண்டிப்பா அவங்க கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. தன்னை பராமரித்துக் கொள்ள இயலாத ஒரு பெண், தன்னை பராமரித்துக் கொள்ள இயலாத ஒரு தகப்பனோ ஒரு தாயாரோ அல்லது ஒரு குழந்தையோ தன்னுடைய தகப்பனிடமிருந்தோ தன்னுடைய கணவனிடமிருந்தோ தன்னுடைய குழந்தையிடமோ கேட்கறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க சார். சரிங்க மேடம், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க ஒரு 15 ஆண்டு காலம் இந்த துறையில சிறப்பா பணிபுரியறதுனால இந்த குடும்ப நல வழக்குகள் ஏன் நீதிமன்றத்தை அதிகமா நாடுது? உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்களேன். ஏன்னா நாங்க வெளியில சிவிலியன்ஸ் மக்களோட நாங்க இருந்திருக்கோம், பத்திரிகைகள் பாக்குறோம், பல செய்திகள். இன்னைக்கு பத்திரிகை திறந்தாலும் அதுல பேசலாம் மேடம். நேயர் ஒருத்தர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கமா, எனக்கும் இணைப்புல இருக்கோம். பாலஜங்கமன் தங்கராஜ். சரிங்க, இன்னைக்கு வழக்கறிஞர் நம்மளோட இருக்கிறாங்க. சொத்து விவகாரங்கள் குறித்தும் கணவன் மனைவி விஷயங்கள் குறித்தும் பேசிட்டு இருக்காங்க. சொத்து வந்து எம்பர் இருக்குது, வேற ஆள் எடுக்க முடியுமா? மருமக போயிட்டான்னு வச்சுக்காங்க, அதை எடுக்க முடியுமான்னு கேக்குறேன். சொத்து உங்க பேர்ல இருக்கு. ஆமா.
உங்க வேற ஆள்லாம் யாரு சொல்ல வரீங்க? மருமகள் கேஸ் போட முடியுமான்னு கேக்குறீங்க? ஆமாங்க மேடம், இதுக்கு தீர்வுங்களா? ஓகே சார், இந்த சொத்து நீங்களா சம்பாதிச்ச சொத்துங்களா அல்லது உங்களுக்கு உங்க அப்பாவோ அல்லது உங்க மூதாதையர் வந்து அந்த வழியா வந்த சொத்துங்களா? ஓகே, மூதாதையர் வழியா வந்த சொத்து அப்படின்ற போது உங்க பையன் இருக்கா அப்படிங்களா? ஆமா சார். ஆமா மேடம். உங்க பையனுக்கு குழந்தை பேரனும் இருக்கானா? பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க உங்க பையனோட இப்ப சேர்ந்து வாழலையா? வாழல, போயிட்டாங்க. சரி, ஓகே. இன்னும் சொத்து யார் பேர்ல இருக்கு? உங்க பேர்லயே இருக்கா அல்லது உங்க அப்பா அல்லது உங்க தாத்தா பேர்ல இருக்குங்களா? அவங்க பேர்ல இருந்து நாங்க மாத்திக்கணும். நாங்க அண்ணன் மூணு பேர் மாத்திட்டுங்க. ஓகே, அண்ணன் தம்பி உங்களுக்கு 3 பேருக்குள்ளேயே பாகப்பிரணம் ஏற்பட்டுருச்சுங்களா? ஆமாமா. பாகப்பிரணம் ஏற்பட்ட பிறகு உங்க பையனுக்கு வரக்கூடிய சொத்தை வந்து உங்க மருமக இப்போ கேஸ் போட்டு கேக்குறேன்னு சொல்றா அப்படியா? ஆமாமா. சரி, ஓகே. சோ அந்த மாதிரி மூதாதையரா வந்த சொத்துக்கள் வந்து உங்க பையனுக்கும் அதுல ஒரு பாகம் இருக்கு இல்லீங்களா? உங்களுக்கு ஒரு 2 பையன் ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இருக்கிற பாகத்துல உங்க பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் சம உரிமை உண்டு. சோ அந்த மாதிரி உங்க பையனுக்கு போகக்கூடிய பாகத்துல உங்க மருமகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆமா. பிள்ளைங்க வந்து எங்கிட்ட தான் இருக்குது. ஓ, பிள்ளைங்க அப்படி இருந்தாங்கன்னா அப்போ அவங்க கேட்க முடியாது. பிள்ளைங்க வந்து 2 பேருமா அவங்க அம்மா கிட்ட ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இங்க தான் இருக்குது. பேரம் பேத்தி வந்து உங்ககிட்ட இருக்கிறாங்க, ஆமா. மருமகள் மட்டும் தனியா போயிருக்காங்க. பட் ஆனா உங்க சொத்தை வந்து உங்க மகனுக்கு வரக்கூடிய பாகத்தை அவங்க எடுக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னு சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா? ஆமா ஆமா சார். மேடம் என்ன சொல்றாங்கன்னா, பேரம் பேத்தி உங்க கூட இருந்ததுன்னா அவங்க வந்து அதை கோர்ட்ல கேஸ் போட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. மேடம் பேசுறாங்க. சரி, இன்னொன்னு, இப்போ உங்க மருமகனும் உங்க மகனும் முறைப்படி விவாகரத்தோ அல்லது வேற எதையும் வாங்கிட்டாங்களா? இன்னும் வாங்கல. விவாகரத்து வாங்காமலே தன்னுடைய சொத்துல பாகம் கேட்க வராங்களா? வாங்கிக்க வராங்கன்னு சொல்லிட்டு தான் அடிப்படை கேட்கறதுனாலதான் நான் உங்ககிட்ட. சரி, ஓகேங்க சார், ஓகேங்க சார். முறைப்படி உங்க மகனுக்கு உங்க மருமகளுக்கும் டிவோர்ஸ் ஆன பிறகு அந்த பந்தங்களே முறிஞ்சு போகுதுங்க. அப்படி போயிற பட்சத்துல உங்க மருமக வந்து உங்ககிட்ட சொத்து கேட்கவும் முடியாது. இன்னொன்னு சொன்னீங்க, பேரம் பேத்தி என்கிட்ட இருக்காங்க அப்படின்னுட்டு. பேரம் பேத்திக்கு நேச்சுரல் கார்டியனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அப்பா தான் இருந்துட்டு இருக்காது, உங்க மகன் தான் இருக்கா. அப்படி உங்க மகன் கஸ்டடிக்குள்ள குழந்தைங்க இருக்கும் போது யார வச்சு உங்க கேஸ் போட முடியும்? எப்படி கேஸ் போட்டு கேட்க முடியும் அவங்க? சோ அதனால அவங்களுக்கு பாகம் போறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவுங்க சார். நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா, நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி ரங்கன் ஐயா. வணக்கம். வணக்கம் ரங்கன். நான் வந்து இந்த வளர்ப்பு மகனை பத்தி ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? கேட்கலாம், தாராளமா கேளுங்க. சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா, நான் வந்து 2015 என்னுடைய மைத்துரன் மனைவி இருவருமே இறந்துட்டாங்க. சரிங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன். அவனு 2வது படிக்கக்குள்ள என்கிட்ட விட்டுட்டு நீங்க தான் வளர்க்கணும்னு சொல்லி விட்டுட்டு அவங்க இருவருமே இறந்துட்டாங்க. சரிங்க. அந்த பையனை இப்ப நான் வந்து 10வது வரைக்கும் படிக்க வச்சு சென்னையில் இருக்கிற ITIல படிக்க வச்சிட்டு இருக்கிறேன். இதுல வந்து அவங்க பாஸ்புக்ல வந்துமா ஒரு 26,000 ரூபாய் பணம் இருக்குது. யாருடைய பாஸ்புக்ல? அவங்க கணவன் மனைவி இருவருமே, அந்த பையனுடைய அப்பா அம்மா இருவருமே இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுடைய பாஸ்புக்ல 26,000 ரூபாய் பணம் இருக்குதுமா. சரிங்க. அவனை நான் இது வரைக்கும் வளர்க்கறதுக்கு அந்த பணம்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்னுடைய உழைப்புல நான் வந்து அவனை வளர்த்துட்டேன், படிக்க வைக்க அனுப்பிச்சுட்டேம்மா. இப்ப வந்து என்னால 60 வயசு ஆகுது, என்னால எந்த வேலையும் செய்ய முடியல. எனக்கு இப்ப அந்த பணம் 26,000 ரூபாய் இருந்தா இவனுக்கு வரப்போகள் எல்லாம் அங்க வந்து பள்ளிக்கூட்டம் எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. ஆனா அவனை வந்து ஒவ்வொரு 6 மாதம் அங்க கழிச்சு கூப்பிட்டு வரக்குள்ள அவனுடைய அன்றாட ஒரு ஷூவோ ஒரு பனியனோ அவனுடைய உடலுக்கு தேவையானது எல்லா உடையும் வாங்கி கொடுக்கறதுக்கு இப்ப என்னால முடியலம்மா. அந்த பணம் இருந்தா பரவாயில்லன்னு அந்த பேங்கார்கிட்ட கேக்குறப்ப உங்களுக்கு வழக்கதான் உரிமை, கார்டன் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டோம்மா, வழக்கதான் உரிமை இருக்குதா கழிச்சு உங்களுக்கு அவங்களுடைய சொத்தோ அந்த பணமோ எடுக்கிறதுக்குலாம் உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய உழைப்பு இப்ப குறைஞ்சி வருமானம் இல்லாதனால அந்த பணம் தேவைப்படுதுப்பா. அது எப்படிமா நான் வாங்கணுமா? சரிங்க சார், ஓகே. அந்த இறந்து போனவங்களுக்கு இந்த வளர்ப்பு மகன் ஒருத்தர் தான் வாரிசா? ஆமா, அவர் ஒருத்தர் தான் வாரிசு. வாரிசு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி எல்லாமே அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இதுதான் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க வந்து கோர்ட்ல போய் உங்களுக்கு வழக்க உரிமை இருக்குது, நீங்க வேணா தனியா ஒரு அதாவது நீதிபதி ஐயா கிட்ட சொல்லி நீ தனியா ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்குவா அப்படிங்கிறாங்க. பையனுக்கு என்ன வயசு ஆகுதுங்க சார்?
இப்போ வந்து 16 ஆகுதும்மா. மைனரா தான் இருக்காப்ல, இன்னும் மேஜர் ஆகல. ஆமா, மேஜர் ஆகலமா. அத பத்தி நான் கோர்ட்ட சொல்லி தான் கார்டியன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தேம்மா. ஓகே ஓகே. நீங்க கார்டியன் சர்டிபிகேட் வாங்குறச்சு என்ன ஒரு ப்ராப்ளமா சார், அதுல கார்டியன்ஸ் வந்து பராமரிக்க மட்டும் வாங்கிக்கிறாங்க சார் ஒரு சிலர்லாம். இப்போ இந்த மாதிரி சொத்து இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதாவது சொத்து இந்த சென்ஸ் பேங்க்ல அமௌண்ட் இருக்கு, அந்த பணத்தையும் நான் வித்ட்ரா பண்ணிட்டு அந்த பணத்தை வந்து குழந்தைங்களுக்கு செலவு பண்ண எங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டு ஒரு பர்மிஷனா கேட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது ஆர்டர் ஆயிருக்கும். இப்பயும் ஒன்னும் தவறு இல்லைங்க. மறுபடியும் இந்த பேங்க்ல பர்டிகுலர்ஸ் இருக்கு இல்லீங்களா, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு எனக்கு கார்டியன்ஷிப் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் மைனருடைய அமௌண்ட் எடுத்து நான் குழந்தையுடைய செலவுக்கு தான் தேவைன்றதை கேட்டு மனு போட்டீங்கன்னா நிச்சயமா வழக்குல உங்களுக்கு தீர்வாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சார். அதே மாதிரிமா அந்த பேங்க்ல வந்து இந்த இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறாங்கம்மா. அது குடும்ப தலைவர் இறந்தா 2 லட்சம் கிடைக்கும்னு சொல்லி அப்பா மேல வாரிசு, அம்மாவும் அம்மா மேல வாரிசு அப்படின்னு போட்டு அவங்க போட்டிருக்கிறாங்க. அந்த பணம் வந்து எல்ஐசி மூலியமா கிடைக்குங்கிறாங்க. ஆனா அதுக்கு உண்டான எல்லாமே அந்த பேங்க்ல கட்டிட்டோமா. ஆனா அவங்க அதுக்கு உண்டான பதில் அவங்க பாத்துட்டாங்களா இல்ல கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. அதை எப்படிமா நான் தெரிஞ்சுக்க முடியும் சார்? உங்களால ஒரு வழக்கறிஞரை பார்த்து இதுக்கெல்லாம் தீர்வு காண முடியும்னு நினைச்சுன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு உங்க சேலம் மாவட்டமா, சேலத்திலேயே இலவச உதவி சட்ட மையம் இருக்குங்க சார். அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றது முறைப்படி அவங்க அணுகி அந்த ஆவணங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து இதுக்குண்டான அமௌண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு உதவி புரிவாங்க. நம்ம டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு இதுல. சோ டாக்குமெண்ட் ஆவணத்தை கொண்டு போய் எல்லாமே கொடுத்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான உதவியை அவங்க செஞ்சு இந்த பணத்தை ரிலீஸ் பண்ண கொடுக்கறதாகட்டும், மற்றது இன்சூரன்ஸ்ல இருக்கிற பணமாகட்டும் வாங்கி தரத்துக்கு உதவி புரிவாங்க. அவங்க அணுகி நாங்க கேளுங்க சார், நீங்க நிச்சயமா தீர்வு காண முடியும். நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. சிறப்பா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க நன்றிங்க. இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். சொத்து உரிமை தான் நானும் பேச போறேன். சொல்லுங்கம்மா. இப்ப வந்து 3 தலைமுறையா இருக்கிற சொத்துங்க ஐயா இது. அதுல நான் மட்டும் ஒரு 60 சென்ட் தனியா வாங்கணுங்க ஐயா. நீங்க வாங்கினதுன்னா நீங்களா உழைச்சு வாங்கினது? உழைச்சு வாங்கினதுன்னா இப்ப எங்க ஆளுங்களே ஒரு ஆள் வித்துட்டு போயிட்டாரு, அதுல வாங்கினோம். சரி. அது வந்து இப்ப இப்ப 4 பேர் நடந்தீங்கன்னா 1 ஏக்கரா எங்க வீட்டுக்காருக்கு பாகம் வந்தது. அது வந்து புறம்போக்க கொடுத்துட்டாங்க ஐயா. அப்பயே புறம்போக்க கொடுத்துட்டாங்க. அது வந்து கலைஞர் ஐயா வந்து பட்டா கொடுத்தாங்க. அது வந்து பட்டா கொடுத்ததுல வந்து அப்ப வந்து எப்படின்னா பொம்பளைங்க மேலதானே பண்ணாங்க. அது வந்து இப்ப எங்க மூத்தார் மேல இருந்ததை வந்து என் மேல மாத்தி கொடுத்துட்டாங்க. அது வந்து இப்ப எப்படின்னாக்கல அது எனக்கும் உரிமை. பட்டா வந்து ஒரிஜினலா எங்க மேல வந்துருச்சு. அதனால வந்து எனக்கும் உரிமைன்றாங்க ஐயா. அதை வந்து இப்ப என் பையன் மேல மாத்தணும். நம்ம அளந்து மாத்திக்கலாமா நான் அம்மாவை கேட்கணுங்க ஐயா. சொல்லுங்க மேடம். உங்க மேல பட்டா இருக்கிறதா சொல்றீங்க. அந்த பட்டா வந்து நீங்க சுவாதீனத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பட்டா கொடுத்தாங்களா அல்லது நீங்க 1 ஏக்கரை வாங்கினதா சொல்றீங்க இல்லையா? அந்த வாங்கினது வந்து அது பட்டா, அது கரை நிலம். அது வந்து பட்டா இருக்குது. அது வந்து எங்க வீட்டுக்கார மேல வாங்கி நான் பண்ணிட்டுங்க. அது ஒரு 60 சென்ட். என் மேல இருக்கிறது வந்து எங்க வீட்டுக்காருக்கு பாகம் வந்தது, புறம்போக்கா வந்தது. அது வந்து பக்கமே தான் அந்த நிலம் வாங்கினுக்கிறது. அது ஒரே வரப்பு. அது வந்து 95 சென்ட் என் மேல வந்துருக்குங்க. அது வந்து இப்ப எங்க பையன் மேல மாத்தணும். அது எங்க பையன் மேல மாத்துறதுனால வந்து உனக்கு பட்டா அவங்க இதெல்லாம் கொஞ்சம் புறம்போக்கா இருக்கிறதுனால இந்த பட்டா வந்ததுனால நீ ஏமாத்தி வாங்கிக்கிறேன்றாங்க. இப்ப 3 தலைமுறை இருக்கிறத வந்து அதை பார்த்து முனிசிபல் எல்லாம் பார்த்துதான் என் மேல மாத்தி கொடுத்தாங்க. அதை வந்து நீ ஏமாத்தி பண்ணிக்கிறேன்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க இந்த சொத்தை பொறுத்து உங்க பையன் பேர்ல தாராளமா நீங்க செய்யலாமா? அந்த பட்டா கொடுத்தது செல்லாது, இந்த மாதிரி ஏமாத்தி நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்றது அவங்கதான் மனுவா தாக்கல் பண்ணி விசாரணையில சொல்லணுமே தவிர அவங்க வாயால சொல்றதெல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்க பட்டா நானும் சொன்னா இப்ப ஆபீசர்னாக்கல வந்து இப்ப எங்க காடு எல்லாம் புறம்போக இருக்குது, அது என்னால பண்ணுன்னா பண்ணிடுவாங்களா? இப்ப எங்க மூத்தார் மேல இருக்கிறத வந்து தம்பி மேல பண்ண முடியாதனால பொம்பளைங்களால பண்ணதுனால வந்து என் மேல பண்ணி விட்டாங்க. அது போய் நீங்க எங்கனாலையும் பாத்துக்காங்க. நீங்க பார்த்து உங்க இடமா தான் நீங்க எடுத்துக்காங்க. அது எங்க பாக்க வந்ததை தானே என் மேல பண்ணிங்கிறாங்கன்னு சொன்னாலே ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. அதனால வந்து ஏதோ ஒன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல அதை மாத்தி பையன் மேல பண்ணி விட்டுறலாம். அது புறம்போக்கா இருக்குது அப்படின்னு சொல்றதுனால அதுக்கு முறையும் சரியான தீர்வு என்னால சொல்ல முடியல. டாக்குமெண்ட் பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும். புறம்போக்கு அல்லாத இருக்கிறது என்ன பண்ணலாம்? எல்லாம் வாங்குறங்க. எந்த காசு மோடி இல்ல மேடம் என்ன சொல்றாங்கன்னா உங்க மேல பட்டா இருக்கிற அளவுக்கு நீங்க அந்த பட்டா நிலத்தை உங்க மகன் பேர்ல மாத்திக்கலாம். அதுல எந்த இருக்கிற அளவே தான். அதுல விவசாய நிலம் தான் கிணறு வைட்டுங்கிறான். அதுல கரண்ட் கொடுத்துங்கிறாங்க. கரண்ட் வாங்கிக்கிறாங்க. முனிசிபல் வந்து பார்த்து அளந்து கரண்ட் கொடுத்துங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்ல. வாழ்த்துக்கள். நீங்க கூடிய விரைவில் உங்க மகன் பேர்ல மாத்துங்க.
யாரும் அதுக்கு தடை விதிக்க போறதில்ல. நீங்க முறைப்படி ஆவணங்கள் பட்டா பேர் இருந்தா நீங்க மாத்திக்கலாமா. நன்றி 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 நன்றிங்க. மேடம், இப்போ இந்த விவகாரங்கள் பேசும்போது நம்ம நேயர்களுக்கு வந்து இந்த சொத்து ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேச சொத்து பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. சரிங்க. இப்போ மேடம், நிறைவா நாம இருக்கிறோம். உங்களை தொடர்பு கொள்ளணும் அல்லது சட்ட பணிகள் ஆணையத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதனுடைய தொடர்புகள். சட்டப்பணி ஆணைக்குழுன்றது தர்மபுரி மாவட்டத்துல ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் தடங்கத்துல இருக்காங்க சார். நீங்க எந்த நேரம் வேணாலும் அங்க அதுக்குன்னு தனியா ஸ்டாஃப் போட்டு இருக்காங்க. சோ நீங்க பாக்கலாம். கோர்ட் வளாகத்துக்குள்ள இருக்காங்க சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்றத நம்ம வந்து கேட்டாவே சொல்லுவாங்க. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே அங்க இருக்காங்க சார். அல்லது நீங்க தாலுக் லெவல் போகணும்னா ஒவ்வொரு கோர்ட்லயுமே இருக்கு. பாலகோடு, பெண்ணாகரம், அரூர் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சட்ட பணிகள் குழு ஃப்ரீயாவே அவங்க கன்சல்டன்சி இருக்குங்க சார். என்ன அணுகணும்னா அதை உங்களை கான்டாக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருவாங்க. என்னோட தொலைபேசியை கொடுத்துருங்க. சரிங்க. 9489 177 218. ஆமாங்க சார். 9489 177 218. நல்லது மேடம். நிறைய விஷயங்கள், குறிப்பா கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், ஒரு பாருங்க, இப்ப ஒரு வளர்ப்பு மகன் அவர் எப்படி சரி செய்யணும்ன்றத அவர் இதுக்கான ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அங்க அதக்கப்பாடியில் இருந்து பேசினவங்க இவங்க எல்லாருமே இதை பத்தி பேசும்போது, உங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் சொல்லும் போது அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது, செய்யலாம் அப்படின்றது அந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஒரு முதல் விதையை விதைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய இந்த 1 மணி நேரம் செலவு செஞ்சு மக்களோட பேசினதுக்கும் மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய எதிர்கால இந்த சேவை பணி, சட்டம் தொடர்பான சேவை பணி மென்மேலும் சிறப்படைஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு வழக்கறிஞராக நீங்க திகழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மருதன்வெள்ளி சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சு நிறைவு செய்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றிங்க.